ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து டே 2 மூணாவது டெஸ்ட் மேட்ச்க்கான டே 2க்கான ஒரு ரிவ்யூ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து 251 ரன்னுக்கு முடித்தாங்க. 4 விக்கெட் மட்டும் தான் லூஸ் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி டே 2 பார்த்தீங்கன்னா அருமையாக ஆரம்பிச்சிருக்காங்க. இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் ஜோ ரூட் அவரோட 100 பதிவு பண்ணார். ப்ளஸ் சூப்பராக போயிட்டு இருந்தது இவங்களோட பார்ட்னர்ஷிப்பு. அருமையான ஒரு 100 பதிவு பண்ணார். ப்ளஸ் பென் ஸ்டோக்ஸும் பார்த்தீங்கன்னா 39 ரன் கொஞ்சம் அப்படியே நகர்ந்தார். ஆனால் இவங்களோட பார்ட்னர்ஷிப் நிலைக்க விடலை நம்மளோட ஜஸ்பிரீத் பும்ரா. இவங்க 2 பேர்த்தையுமே பென் ஸ்டோக்ஸாக இருக்கட்டும் ப்ளஸ் ஜோ ரூட் 2 பேர்த்தையுமே பார்த்தீங்கன்னா ஏர்லியாகவே விக்கெட் எடுத்தாருங்க நம்மளோட ஜஸ்பிரீத் பும்ரா. முதல்ல பார்த்தீங்கன்னா பென் ஸ்டோக்கை தொக்கா தூக்குனார். தம்பி நீ வெளியில் போய் உட்காருன்னு தொக்கா தூக்கி அமுச்சு விட்டார். ப்ளஸ் அதுக்கப்புறம் ஜோ ரூட்டையும் பார்த்தீங்கன்னா நீ 100 ரன் அடிச்சிட்ட, உனக்கு ரெஸ்ட் வேணும், கொஞ்சம் போய் ரெஸ்ட் எடு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவரோட விக்கெட்டையும் பார்த்தீங்கன்னா தொக்கா தூக்கி வெளியில் அமுச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்ஸு நம்மளோட சுமித் இவங்க 2 பேரும் அருமையான ஒரு பார்ட்னர்ஷிப்பை அமைச்சாங்க. சுமித்துக்கு ஒரு 4 ரன்னில் இருக்கும் போதே ஒரு கேட்ச் விடுவாங்க. ப்ளஸ் அந்த கேட்சை பிடிச்சிருந்தாருன்னா சுமித் அப்பயே அவுட் ஆகிருப்பார். ப்ளஸ் அந்த கேட்சை விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுமித் ஒரு அருமையான நாக் ஆடுவாருங்க. சுமித்தும் ப்ளஸ் கார்ஸ் இவங்க 2 பேரும் சும்மா வேறு லெவலாக பார்ட்னர்ஷிப்புங்கிறத அமைச்சிருப்பாங்க. இந்த பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு ஆஃப் செஞ்சுரி அடிப்பார். ப்ளஸ் கார்ஸ் ஒரு ஆஃப் செஞ்சுரி அடிப்பார். 2 பேரும் ஒரு அருமையான ஆஃப் செஞ்சுரி அடிச்சதுனால பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தோட ஸ்கோர் பார்த்தீங்கன்னா நல்லாவே போயிடுச்சுங்க. கிரிக்கெட்னு மேலே போயிடுச்சு. என்னதான் ஒரு கட்டத்தில் குயிக்காக 270 ரன்னுக்குள்ளே 6 விக்கெட்டு இங்கிலாந்து விட்டு தடுமாறிட்டு இருந்தாலும் ப்ளஸ் இவங்க 2 பேர்த்தோட பார்ட்னர்ஷிப் தான் இங்கிலாந்து ஸ்கோரை எங்கேயோ கொண்டுட்டு போயிடுச்சு. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அப்புறம் ஸ்மித்துக்கு சிம்மோ சொப்பனமாக வந்தது சிராஜுங்க. ஸ்மித்தோட விக்கெட்டை எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தோட விக்கெட் அப்படியே சரமாரியாக சரிஞ்சிட்டே வந்தது. ப்ளஸ் கார்ஸோட விக்கெட்டையும் எடுத்தாங்க. ஓவராலாக இங்கிலாந்தை 387 ரன்னுக்கு ஆல் அவுட் பண்ணிட்டாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெரிய ஸ்கோர், இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் பெரிய ஸ்கோர் இங்கிலாந்து பிளேயர்ஸ் பவுலிங் அடிக்க விடல. ஜஸ்பிரீத் பும்ரா மட்டும் 5 விக்கெட் எடுத்து இங்கிலாந்து பேட்டர்களுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக டே 2ல் இருந்திருக்காருங்க. ஓகே, 387 ரன்னை அடித்து நம்ம பெரிய லீடு கொடுக்கணும்னு முதல் இன்னிங்ஸை தொடங்கிய இந்தியாவுக்கும் பார்த்திங்கன்னா ஆரம்பமே ஒரு அடி விழுந்ததுங்க. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் பார்த்திங்கன்னா என்ன தான் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் இறங்கி டப்புன்னு ஒரு 3 பவுண்டரி அடித்து டக்குன்னு ஒரு 13 ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தாலும் சோப்ரா ஆச்சரி வீசினா மொத்த ஓவர்லேயே பார்த்திங்கன்னா அவர் அவரோட விக்கெட்டை விட்டுட்டு போயிட்டாருங்க. ப்ளஸ் ஆனால் அதுக்கப்புறம் இந்தியன் கேஎல் ராகுலும் கருண் நாயரும் சும்மா வேறு லெவலாக பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஷிப்புங்கிறத அமைச்சாங்க. கருண் நாயர் சூப்பராக விளையாண்டுருந்தார். இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா கேஎல் ராகுலும் சும்மா வேறு லெவலாக பேட்டிங் நிதானமாக விளையாண்டாங்க. ரொம்ப ஆக்ரோஷத்தை காமிக்கல, சும்மா நிதானமாக பொறுமையாக விளையாண்டு ஸ்கோர் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்தாங்க. ஒரு கட்டத்தில் பென் ஸ்டோக்ஸ் அந்த பார்ட்னர்ஷிப்பையும் உடச்சிட்டார். பென் ஸ்டோக்ஸ் அந்த கேட்ச் பார்த்திங்கன்னா யாராலுமே மறக்க முடியாத ஒரு கேட்சஸாக இருக்கும். கருண் நாயர் அடிக்கிற பால் பார்த்திங்கன்னா எட்ஜ் ஆகி ஸ்லீப்பில் போகும், பிடிக்கவே முடியாதுங்க. அந்த கேட்ச் ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு கேட்சு. அந்த கேட்சை பார்த்திங்கன்னா ஜோ ரூட் ஒத்த கையில் பிடிப்பாருங்க. சும்மா அந்த கேட்செலாம் நீங்கள் ஹைலைட்ஸ் வேணுமா பாருங்கள், சும்மா வேறு லெவலாக இருக்கும் அந்த கேட்சு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா பிடிக்க முடியாத கேட்ச். அது ஸ்லிப்பில் பார்த்திங்கன்னா பந்து எவ்வளோ வேகமாக வரும்னு கிரிக்கெட் விளையாடுறவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். பந்து பட்டோன்னே ஸ்லிப்பில் சர்ன்னு வரும். அது பார்த்திங்கன்னா நீங்கள் கரெக்ட் பல் ஸ்டிச் பல்ல விளாண்டிங்கன்னா பந்து படுற வேகம் தெரியாது, டக்குன்னு ஸ்லிப்பு கையில் தான் வரும். நம்ம கண்ணு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த பேட்டரியிலே தான் இருக்கணும். ப்ளஸ் பால் எப்போ வரும் எதிர்பார்த்துட்ருக்கோம். அப்படி எவ்வளோ ஸ்பீடாக வந்திருக்கும் அந்த பால். ப்ளஸ் அதை ஒன் ஹேண்டில் அதுவும் பிடிக்க முடியாத கேட்சில் ஒன் ஹேண்டில் பிடிச்ச கருண் நாயர் விக்கெட்டை எடுத்தாங்க. ப்ளஸ் அதுக்கப்புறம் இந்தியாவோட கேப்டன் தங்கமன் சுப்மன் கில் நல்ல ஃபார்மில் இருக்குது. இன்ஃபார்ம் பேட்டருங்க. அவரை பார்த்திங்கன்னா ஏதோ பிளான் பண்ணி தூக்குன மாதிரி இருந்தது. இந்த 2 டெஸ்ட்லேயும் பார்த்திங்கன்னா அவர் அடிக்க விட்டு பார்த்துட்டாங்க. இந்த டெஸ்ட் மேட்ச்சில் அவருக்கு ஏதோ ஒரு செக் வச்சுருக்காங்க. அவர் பார்த்திங்கன்னா அவர் பேட்டிங் கொடுக்கும்போது கீப்பரை க்ளோஸாக கொண்டு வந்துட்டாங்க. ரொம்ப க்ளோஸாக கொண்டு அவரை என்ன அவருக்கு பிளான் போட்டாங்க, முடிஞ்சால் அடிச்சுக்கு இறங்கி அடிக்காமல் நீ எப்படி வேணுமோ அடிச்சுக்க அப்படின்ட்டு அவருக்கு ஒரு க்ளோஸாக கீப்பிங் செட் பண்ணதுனால பார்த்திங்கன்னா டிஃபென்ஸ் ஆட போய் விக்கெட் கீப்பிங் ஆகி விக்கெட் விட்டுட்டார். 16 ரனில் அவர் விக்கெட் விட்டு போயிட்டார். ப்ளஸ் இப்போ பார்த்திங்கன்னா ரிஷப் பண்டும் ப்ளஸ் கேஎல் ராகுலும் சும்மா ஒரு அருமையான ஒரு பார்ட்னர்ஷிப் இந்தியன் டீமுக்கு கொடுத்துட்ருக்காங்க. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 145 ரனுக்கு 3 விக்கெட்டை விட்டு கொஞ்சம் தடுமாற்றத்தெல்லாம் இருக்காங்கன்னே நம்ம சொல்லணும். ஏன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அவங்க அடித்த ஸ்கோர் 387 ப்ளஸ் இந்தியா இப்போ 145 ரனுக்கு 3 விக்கெட் விட்டு தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. ப்ளஸ் இன்னும் இன்னும் 150க்கு மேலே அடிக்கணும். ப்ளஸ் அப்படி அடிக்கணும்னா கிரீஸில் பேட்டர்ஸ் நிற்கணும். கேஎல் ராகுல் ரிஷப் பண்ணிட்டு 2 பேரும் ஒரு அருமையான ஒரு பார்ட்னர்ஷிப்புங்கிறத அமைச்சாங்க அப்படின்னா
ப்ளஸ் இந்தியா நல்ல ஒரு லீடு அவங்கள அடித்த ஸ்கோரை தாண்டி பெரிய ஒரு லீடு கொடுக்கணும் அப்படின்னா கம்பல்சரி இந்தியாவுக்கு ஒரு பெரிய ஸ்கோருங்கிறது தேவை. ப்ளஸ் இந்த ஒரு பார்ட்னர்ஷிப்பு அந்த பெரிய பார்ட்னர்ஷிப்பை அமைஞ்சுன்னா இந்தியா ஒரு லீடு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா இந்தியாவை அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தாங்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவங்க இந்த பார்ட்னர்ஷிப்பு அவனுங்க நிற்கல அப்படின்னா இந்தியா சோலி முடிஞ்சுதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்தியா இன்றைக்கி வந்து நல்ல ஒரு கேஎல் ராகுலும் ரிஷப் பண்டும் அருமையான ஒரு பார்ட்னர்ஷிப் அமைச்சு இன்றைக்கி இந்தியாவுக்கு நல்ல ஒரு இங்கிலாந்து அடித்த ஸ்கோரை தாண்டி இந்தியா ஒரு நல்ல ஒரு லீடு கொடுப்பாங்களா இங்கிலாந்துக்கு. ப்ளஸ் இல்லை இங்கிலாந்து அடித்த ஸ்கோர் கூட இந்தியாவால் அடிக்க முடியாமல் ப்ளஸ் இங்கிலாந்தோட பவுலிங் யூனிட் இன்றைக்கி வந்து பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணுவாங்களா அப்படின்னு நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட கிரிக்கெட் பார்வை சேனலை சப்ஸ்கிரைப், லைக் பண்ணி, ஷேர் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சாரி நண்பர்களே, சந்துரு கிரிக்கெட் பார்வை சேனல் கொஞ்சம் தவறுதலாக சொல்லிவிட்டேன். இப்போ வந்து புது சேனல் ஆரம்பிச்சிருக்கும். இது நம்மளோட வீடியோ சந்துரு கிரிக்கெட் பார்வை சேனலில் வீடியோ. தம்ப்லைன்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், கோச்சுக்காதீங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நம்ம வந்து நெக்ஸ்ட் டைம் பண்ணலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.